ஹாய், ராஜாமலர் பேசுகிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, இன்றைக்கி காலையில் வேலைக்கு வரும்போது பாவம் இந்த கார்பரேஷனில் வேலை செய்கிற ஒரு அக்கா வந்து என் எதிர்க்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க, படார்னு விழுந்துட்டாங்க. அங்கேருந்து ஒரு 2 ஆம்பளைங்க ஓடியாந்தாங்க. நானும் ஓடினேன். ஓடி போய் பார்த்தா அப்புறம் கையெல்லாம் தேஞ்சிருச்சு. அவங்க கையில் இந்த இடமெல்லாம் தேஞ்சிருச்சு. என்னக்கா ஆச்சுன்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கேராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த தம்பிங்க 2 பேரும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னக்கா நான் கேட்டேன், சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டேன். இல்லைம்மா இன்னும் சாப்பிட்ல அப்படின்னாங்க. சாப்பிடாம ப்ரெஷர் மாத்திரை போடாமல் என்னத்துக்கா வேலைக்கு அப்படியே இல்லைம்மா காலையில் 6 மணிக்கெலாம் கையெழுத்து போடணும், காலையில் 5 மணிக்கெலாம் வந்துட்டோம், அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. சரி அப்போ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே பையில் வச்சுருக்கம்மா அப்படின்னாங்க. அதுக்குள்ளே அந்த 2 பசங்க, நான் கேட்டேன் சாப்பாடு வேணுமாக்கா, வாங்கிட்டு வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்து தருவாக்கான்னு. இல்லை வேணாம்மா அப்படின்னாங்க. அப்புறம் அந்த தம்பிங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, டிஃபன் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு, அப்புறம் ப்ரெஷர் மாத்திரை எடுத்துகிட்டு வந்தீங்களா கேட்டதுக்கு, இல்லை எடுத்துகிட்டு வரல அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், வேலைக்கு வாங்க, வரும்போது என்ன நமக்கு தேவையோ, நான் கூட வேலைக்கு வரும்போது என்னோடய ப்ரெஷர் மாத்திரை டிஃபனு எல்லாமே எனக்கு டைம் ஆகிடுச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு செகண்ட் 5 நிமிஷம் அதை சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரையை நான் போட்டுருவேன். ஏன்னா இல்லைன்னா ப்ரெஷர் அது விழுந்த பிற்பாடு எங்கள் கம்பெனிலேயே அந்த மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க. அந்த ப்ரெஷர் கம்மியாகி கை கால் வரல, ஒருத்தர் ப்ரெஷர் அதிகமாகி வாய் வரல. அதனால் தயவு செஞ்சு வேலைக்கு போங்க, வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, உழைச்சாதான் நம்மளால் வாழ முடியும். இப்போ உழைப்பு இல்லாமல் வாழ முடியாது. அதனால் தயவுசெய்து மாத்திரையை போடுங்க. இந்த பதிவு அதுக்காக தான். இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணி இருக்கும் பார்த்தேன், எனக்கே கஷ்டமாக இருந்தது. அதனால் இதை நான் சொல்லணும்னு சொல்கிறேன். ஏன்னா எதாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதனால் இதையும் சொல்லிடுறேன். ஓகே பாய்.